ஹே காய்ஸ், பால் கொழுக்கட்டை. ஸோ இதுக்கு வந்து பெரிய பாத்திரம் வச்சுட்டேன். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி, கிட்டத்தட்ட 200லேருந்து 250 ml தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அது நல்லா ஸ்டீம் ஆகணும். அந்த ஸ்டீம் அதிலேருந்து வர ஆரம்பிக்கும் போது நம்ம தேய்ச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சி வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு. ஸோ அதை வந்து உள்ளே போட போகிறோம். தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து போனால் நல்லா பெருசாக பசங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரியே நல்லா லென்த்தியாக ஒரு ஃபிங்கர் சைஸில் நீட்டமாக தேய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக போடுங்க. நல்லா சூடான தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் அது கரையாது. ஸோ போட்ட பிறகு அப்போதைக்கு கிண்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கவர் பண்ணிவிட்டு 2 minutes அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது வந்து ஸ்டீம் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக் எடுத்து கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் பசும் பால் இருக்குது பார்த்தீங்களா, காய்ச்சின பால், அது சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த பாலில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்மளோட ரெகுலர் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், உங்களோட விஷ். ஸோ எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு பாயில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அது ஒரு 2 நிமிஷம் கெட்டியான பிறகு இப்போ ஏலக்காய், தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச ஏலக்காய் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம், தட்டி வச்ச ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லு, அதாவது ஒரு சைடுலேருந்து 1/4 இருக்குது பார்த்திங்களா, அந்தளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். மிக்சியில் பல்ஸில் போடாதீங்க, துருவி அதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் சேர்த்துட்டு கிளறிட்டு ஜஸ்ட் 2 minutes இது கவர் பண்ணி வைங்க. எதுக்குன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அண்ட் அந்த சர்க்கரை சேர்த்த பார்த்திங்களா அது கொஞ்சம் கெட்டியாகணும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 minutesல பால் கொழுக்கட்டை ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபட்டாஃபட்டாக ரெடி பண்ணிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி டு சர்வ். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, டாட்டா, பாய்.